ஐயா 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பையனுக்கு தர்மனோட அக்காவை கட்டி கொடுத்தோம். திடீர்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை, அந்த பொண்ணு தூக்கில் தொங்கிடுச்சுன்னு சொன்னீங்க. நாங்களும் அதை நம்பினோம். அதுக்கப்புறம் உங்கள் பையன் இறந்துட்டாரு. நான் தனியாக இருக்கிறேன், கவிதாவை நானே வளர்த்துக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு தர்மம் என்ன சொன்னா? பெருந்தன்மையா சரின்னு தானே சொன்னான். என்னத்துக்கு பழசெல்லாம் போட்டு இழுக்கிறேன்? விஷயத்துக்கு வா. ஐயா, கவிதா எங்கள் வீட்டு பிள்ளை. எங்கள் அக்காவுக்கு நடந்த மாதிரி கவிதாவுக்கு நடந்துடக்கூடாது. எங்கள் பக்கம் இருக்கிற பசங்களுக்கு தான் கவிதாவை கட்டி கொடுக்கணும். நீங்கள் அவ படிப்பு முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம். பேசிக்கலாம்னா தர்மா அதான் பேசிக்கலாம்னு சொல்கிறாருல்ல. சித்தப்பா, அவர் சரின்னு சொல்ல பேசிக்கலாம் தான் சொல்கிறாரு. ஒரே ஜாதியாக இருந்தாலும் தலைக்கட்டு வேற வேற தானே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இவரோட அண்ணன் பொண்ணு ராசாத்தி கவிதா தான் எங்க வீட்டு மருமக, கவிதா தான் எங்க வீட்டு மருமகன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுதா. இது இவருக்கும் தெரியும். தர்மா, உனக்கு இப்ப என்ன வேணும்? ஐயா, கவிதா எங்க சைடு இருக்க பசங்களை தான் கட்டிக்கணும். சரி, அவன் படிப்பு முடியட்டும், நீயே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாரு, கட்டி கொடுத்துடலாம். தர்மா, இப்ப சந்தோஷம் தானே? வா சாப்பிட போலாம். ஐயா, இவ்வளோ சீக்கிரம் நீங்க சம்மதிப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலையா. ரொம்ப நன்றியா.